அனைவருக்கும் வணக்கம். ஒரு 2 எபிசோட்டாக நம்ம 2 பேரும் வந்து மகிழ்ந்து நாடிக்குள்ளே வந்து ஒரு இண்டோ ஷூட் மாதிரி போயிருந்தோம். அப்போ அதை பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் தான் நம்மளுக்கு வந்து தனியாக மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஷாப்பிங் மால் சூஸ் பண்ணி அங்கே போய் பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அதுக்கு தான் என்னை வந்து இங்கே வர சொல்லிட்டீங்க. அதனால தான் இங்கே வந்து நின்று பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருந்துச்சு. இங்கே நின்று பேசலாமா இல்லை உள்ளுக்கு போய் பேசலாம்? இவங்களையும் கூட கூப்பிட்டு போயிடலாமா? சரி வாங்க. ஷாப்பிங் மாலுக்கு வந்துச்சு கூட கூப்பிட்டு போனால் அவங்களும் ராயாக்கு திட்டம் போட்ட மாதிரி இருக்கும்ல. சரி வாங்க எல்லாம் உள்ளுக்கு போவோம். ஓகே. இங்க இருக்கு என்ன சும்மா சொன்னேன். இப்போ வந்து நம்ம மைடினுக்கு உள்ள வந்துட்டோம். உள்ள வந்துட்டோம். மைடினுக்கு உள்ள வந்துட்டோம். இப்போ வந்ததுக்கப்புறம் இப்போ இங்க இருந்து நம்ம என்ன பேசலாம் அப்படின்றதுக்கு என்ன பேசலாம்? முதல்ல நம்ம மைடினுக்குள்ள மைடினோ ஏதோ ஒரு கடை ஷாப்பிங் மால். ஷாப்பிங் மால் வந்தாலே மொதல் விஷயம் என்ன நடக்கும்? இல்லை நடந்துக்கிட்டே இருக்குமே. வீட்டிலேருந்து ஒன்று வாங்கணும்னு சொல்லிட்டு திட்டம் போட்டு வருவோம். ஆனால் அது எங்கே இருக்குன்னு தெரியாது. ஒரு ஷாப்பிங் மால் போனால் எல்லாம் வலது பக்கமாக வச்சிருப்பாங்க. சில இது போனால் இடது பக்கமாக பீச்சு சேர்த்தா வச்சிருப்பாங்க. அதனால போக முடியாத இடமா இருக்கு. ஆமாம். இன்னைக்கு தான் பையன் திறந்துருக்கும். அதனால கண்டென்ட் நம்ம என்ன வந்தாலே தெரியாம இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஃப்ளோவில் போங்க. நேரம் வேலை செய்வாங்க. அதனால இப்போ நம்ம ஜாமா பார்க்கறதுக்கு நான் வந்திருக்கிறேன். இதெல்லாம் ஒரு அட்ராசிட்டியா போட்டோம். ஐயோ, இது மெயினா இருக்கிறவன் இந்த இடம் தான். இந்த இடத்துல நம்ம நிக்க கூடாது, ரொம்ப ஆபத்து. அப்படியா? இது சம்பவத்துக்கு சொன்னா இதே ஒரு சம்பவம் இருக்குது. அதான் இது ஒரு சம்பவம் இருக்குது. சரி பேக் போகுது. பேக்னு எங்க பேக்ல வராம ஃப்ரெண்டுக்கு போயிட்டு, ஏன்னா சின்ன வயசுல பேக்ல கதை இருக்கு. பேக்ல கதையா? ஆமா. இப்போ உள்ள பிள்ளைங்களாம் வந்து வேலை கூடியான பேக் தான் வேணும்னு சொல்லுவாங்க. ஆமா. முன்னால வந்து நம்ம டயர் இருந்தாலே அது ஒரு அந்த டயர் பேக் வந்து அது ஸ்டைல் காட்டுறதே ஒரு பெரிய கட்டு. அப்படியே தள்ளிட்டு போகும் இருக்கு. அது ஸ்பைடர்மேன் பொம்மை தான் பிடிச்ச பொம்மை. ஆமா. அதை வச்சுட்டு இங்க ட்ரீப் அடிக்கிறதுன்னா அங்க ட்ரீப் அடிக்கிறது. அந்த இப்படியே வச்சு தள்ளிட்டு வந்து மலையும் பாருங்க. அப்பதான் வந்து குழியில மாட்டோம். அப்போ வந்து பெரிய பேக்கு நிறைய புட்டு. இப்பெல்லாம் என்னாச்சு, எல்லாம் இந்த மாதிரி பேக் தான். ஆமா. குட்டி பேக் சைட்டா மாட்டிக்கிட்டு கிளம்பிடுறாங்க. என்ன பண்றது? ஏன்னா புக் நான் எங்க வச்சிருக்கேன்னு கேட்டா டெஸ்க்ல போட்டுறாங்க. படிச்சாதானே அது படிச்சாதான். ஒருத்த நம்மளதான் பாத்துக்கிட்டு இருக்கான். அதே முடிச்சு அப்படி கை விட்டோன்னா போகும். இதெல்லாம் கண்ணாடி. டைம் டிராவல் கண்ணாடி யாருன்னு தெரியும். ஆமா, யாருக்கு தெரியாம.
நம்ம ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. உள்ளே என்னென்ன ஷாப்பிங் இருந்துச்சு இதுக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஓகே சரி, நம்ம எல்லாம் அங்கே போய் உட்காந்து பேசுவோம். அவன் பின்னாடி என்ன பக்கம் நினைக்கிறேன் நல்லா இருக்கு. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஷாப்பிங் மாலுக்கு வந்துருக்கோம். ஷாப்பிங் மால் பற்றி பேசணும். ஷாப்பிங் மால்ல உங்களுக்கு என்ன தோணுது? ஷாப்பிங் மால்னா மொதல் விஷயமே என்னன்னா தண்ணி, முதல் பார்க்கிங் கிடைக்கும். பார்க்கிங். இந்த பார்க்கிங் எனக்கு தோணுது. நம்ம வந்து அப்போ ஒரு பொருள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதே ஷாப்பிங் மாலுக்கு இங்கே ஒரு தடவை வந்து நம்ம வரும்போது நம்ம வந்து ஆக்சுவலி வெளியாகும் வாங்கிட்டு வெளியாகும் போது ஞாபகம் இருக்கா? நம்ம வெளியாகும் பொழுது அலையிறதுக்கு வந்து இன்னும் ஒருத்தர் வேகமா வந்து பூந்தாரு. அவருக்கு வேணுமா அவரு பாக்கிங்க நம்ம எடுக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் அதை அடிச்சுக்கிறது ஒன்று. இன்னொன்று வெச்ச பார்க்கிங் எங்கே வச்சோன்னு தெரியாது. ஆமா, ஏன்னா ஒரு சில ஷாப்பிங் மால் வந்து ஒரு கதில் பண்ணி இன்னொரு கதில் வெளியாகணும். ஆமா, ஒன்று இந்த சைடு இருக்கு, ஒன்று இந்த சைடு இருக்கும். அப்போ இந்த சைடுல இருந்து வெளியாகணும், எங்கே வச்சோன்னு தெரியாது. ஆமா, அந்த நேரத்துல வந்து நம்மளே தேடுவோம். ஆமா, இது எப்போ வந்து இது வந்து எப்போ முக்காசி நான் படம் பார்த்துட்டு இல்லையா படத்துல வந்து தசையை திருப்பிடுவானுங்க. இல்ல போகும்போது ஒண்ணு வெளியாகும் போது இன்னொரு தசையில வெளியாகும், இன்னொரு இடத்துல போட்டுருக்கா. அப்பா போட்டு இன்னொன்னு அடுத்து என்ன நடக்கும்னா ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு வருவோம். இது வாங்கினாங்க சத்தியமா அதை பத்தி வாங்கிக்க மாட்டாங்க. ஆமா, அது வாங்கணும். இன்னொன்னு அது எங்க இருக்குன்னு தெரியாது. வேற போற வழியில உருப்பட்டது இருக்குமா, இங்க ஒரு தூக்கு, அங்க ஒரு தூக்கு, இங்க ஒரு தூக்கு. அதை வாங்குறது இல்ல. ஏன்னா கடைசியில வீட்டுக்கு போயிட்டு அது இதை மறந்துட்டு நம்ம மாட்டிக்கும். ஆமா, வீட்டுல பயணிகளா இருக்கும் பாருங்க, அப்பதான் மாட்டுவோம். அவங்க மறந்துடுவாங்க. அவனுக்கு சொல்ல தெரியாது. இவன் கொண்டு போய் வாங்குறாங்க, அங்க போய் நீங்க வாங்கிட்டு வந்து இதை மறந்துட்டாங்க. இந்த வேலையெல்லாம் இருக்கு. இன்னைக்கு வந்து இன்னைக்கு நம்மளோட இந்த ஷூட்டுக்குன்னே 2 பேரும் தனியா தான் வந்திருக்காங்க. ஆனா அவங்க அந்த சீட் தான் இருப்பாங்க, வர மாட்டாங்க சொல்லி இது தண்ணி தான் ஒருத்தாங்க குடிச்சிட்டு இருக்காங்க. கையில தண்ணி வருது. இன்னொருத்த வந்து அமிதா மாமா பார்த்திருக்கீங்க, அந்த மாதிரி ஒருத்தன் வந்திருக்கான். அவன் தான் நம்மளோட கேமரா. கஷ்டப்பட்டாங்க, அவன் கையில தான் நம்மளோட வீடியோ இருக்கு. ஒன்றும் பண்ண முடியாது. இந்த தள்ளு வண்டி இருக்கு பாருங்க, தள்ளு வண்டி ஷாப்பிங் மால் தள்ளு வண்டி, அது வந்து நிறைய காலம் ஒரு ஷாப்பிங் மால் என்ன ஆகும்னா பார்க்கிங் பண்ற இடத்துல தள்ளு வண்டி வச்சிருவாங்க. நமக்கு நல்ல மனசா தான் அங்கேயே தள்ளிட்டு வந்துடும், இல்லாட்டி வேலை செய்யற இடத்துல விட்டுட்டு வேற வந்துடும். ஆமா ஆமா, அது மாதிரி பழக்கம் கூடாது. சப்ஸ்கிரைப் எல்லாமே செய்ய மாட்டாங்க, அதெல்லாம் செய்யக்கூடாது. சிலத்துல என்ன இருக்குன்னா அந்த தள்ளு வண்டியில நீங்க வந்து காணா போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி காசு போட செஞ்சுருவாங்க. தள்ளு வண்டியோட விலை வந்து ஒரு 200 வெள்ளியா இருக்கும். 50 காசு போட்டாங்க திரும்ப அதை போட்டு வச்சு. ஆனா இப்பெல்லாம் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா தள்ளண்டிலாம் பழைய தள்ளண்டி பழைய 50 காசு, புது 50 காசு போதாது. இல்ல அது இல்ல. இப்ப எதுக்கு இப்பதான் என்ன அக்ரிமெண்ட் ஆயிட்டாங்கன்னா 50 காசுக்காக எதுக்கு நான் 200 வெள்ளி விடணும், 50 காசு போட போது வண்டியை தூக்கி பேர் ஒன்று தூக்கிட்டு போயிடுறாங்க. அதனால வந்து இப்ப நான் பாக்குறேன் அந்த 50 காசு மேட்டர் இல்லாம போயிடும். அது வரைக்கும் நல்லது. ஏன்னா 200 வெள்ளி 200 வெள்ளியோட சேர்த்தா 250 காசு வந்துடும். 200 50 காசு 250 தப்பாண்டியா. அடுத்து என்ன போவோம்? அடுத்து சாப்பாடு இடம் வந்து இப்ப நம்ம அங்கதான் பார்த்துருக்கோம். ஆனா எதுவுமே சாப்பாடு இடத்துல அந்த ஷாப்பிங் மாலுக்கு சாப்பாடு இடம் இதெல்லாம் வந்து புட்கோட் இருக்கும். அது வந்து சூடாமீனால வந்து அந்த மேல வந்து புட்கோட் இருக்கும். இப்போ வந்து அது இல்லை, பேய் வர மாதிரி ஆயிடுச்சு. நான் ஒரு போயிட்டு நானும் பின்னாடி ஒருத்தாங்க பாருங்க, அவனும் வந்து போயிட்டு பேய் வர மாதிரி வந்து சுற்றிலாம் வந்து அவரை கண்டுபிடிச்சோம். ஷாப்பிங் மால் என்ன நம்ம ஸ்கேனர் வச்சிருக்காங்க, விலை அடிக்கிற ஸ்கேனர், விலை பார்க்குற ஸ்கேனர் செக் பண்ணுறது. அதுவும் நல்லா இருக்கும். அது வந்து போட்டாலே உண்மையா நிறைய சொல்லிட்டு நம்ம சனி வாங்குவோம். திரும்ப ஆமா, விளையாட்டு நம்ம ஒரு போட்டு நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வருது. ஆமா, இல்லை கூட போட குறவு இருக்கும். இல்ல சில நேரத்துல நான்லாம் போனேன்னா தண்ணி தான் அப்படின்னா போயிட்டு அந்த தண்ணியை எடுத்துட்டு நான் போயிடுவேன். ஆமா, சில இதுதான் போனது ஃபேமிலியா போகல, தண்ணிக்கு தான் இல்ல. அது பொதுவாக வந்து ஆவல் வேணுங்க அப்படிதான். இது வாங்க போறோம்னா பக்கத்துல அவ்வளவு கடை இருக்கும், அதெல்லாம் தெரியாது. வேற அதுவே வாங்கிட்டு வந்துடும். கூட வேற எதுவுமே வாங்க மாட்டீங்க, இதான் வாங்க சொன்னாங்க, இதான் வாங்கிட்டு வரோம், வேற எதாவது வாங்கிட்டு. இது அவங்க இருந்தா இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. அது அவங்களோட இயல்பு அப்படி, நம்ம இயல்பு அப்படி.
ரெடி வந்துடும் யூடியூப் எங்களை பற்றி எப்படி பார்த்துட்டு பரவாயில்ல அப்படியாவது ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிக்கலாம். இது ராயா டைம்னால ராயா அழகரிக்கு ஜோடி போனால் நல்லா இருக்கு. அவங்க பசி மயக்கத்தில் என்ன பண்ணுறாங்க எங்கே போகிறதுன்னு தெரியும். அவனுங்க ஆழம் போதுறானுங்க விளையாட்டு எடுத்து வரானுங்க. ஓகே சொல்லணும். இப்போ அந்த மாதிரி நம்மளும் வந்து எங்கே போகிறதுன்னு தெரியாம மாற்றிட்டு வந்துடும். அதனால தான் நான் வந்து தண்ணி வாங்கிட்டேன். தெளிவாக இருக்கணும். வெளியே வந்து ஷூட் எடுத்துக்கலாம். ஓகே. ஆனால் நீ ரொம்ப இதாகும் என் ஆள் குறைவாக இருக்காங்க. அதோட நல்லது. உனக்காச்சும் அனுப்புவோம் மறக்க முடியாத ஷாப்பிங் மால் என்னன்னா ஏதாவது தள்ளி உடச்சிடும். தள்ளு வண்டி சின்ன வயசுல அப்ப தள்ளு வண்டி போயிட்டு உட்காந்து தள்ளுறேன் சொல்லிட்டு அவங்க விட மாட்டாங்க. நானே தள்ளுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் யோசிவாங்க. அப்ப அவங்க பார்க்காத நேரம் பார்த்து என்ன பண்றேன் தள்ளுறேன் அப்படின்னு சொல்லி எடுத்து ஒரு தடவை தள்ளி இந்த பக்கம் ஒரு கண்ணாடி வந்து போய் இடிச்சு விட்டு அது நம்ம கர்நாடகத்துல தான் கண்ணாடி வச்சிருப்பாங்க, கடிகாரம் வச்சிருப்பானுங்க. இந்த மாதிரிலாம் நீங்க அந்த மாதிரி ஏதாவது எனக்கு சின்ன வயசுல இருந்து யாரும் அந்த நாக்கால் உட்காருது தள்ளி நாக்கால் அந்த மாதிரி போட்டு உட்காந்து போகலாம். அது ஜாலியா இருக்கும். உட்காரலாம். அப்போ 2 பேர் தள்ளுறதுன்னா ஒரு ஆள் இந்த பக்கம் ஒரு ஆள் அந்த பக்கம். ஒரு ஆள் சரியா தள்ளினாலே வண்டி சரியா போகாது. இல்லை 2 பேர் 2 பக்கம் தள்ளுறாங்க அலசம் வண்டி. இந்த சில நேரத்துல அந்த கொஞ்சம் வந்து இந்த கேட்டா கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் அப்படி இப்படி அடம் முடிச்சு நான் தள்ளுறேன் அங்க முடிஞ்சு நம்ம அப்ப சின்ன வயசு அந்த நேரத்துல நம்ம வண்டியோட கடையா இருப்போம். 2 மூட்டை இறக்கி வச்சிருவாங்க. நம்ம தள்ளுனா வண்டி தள்ள முடியாது. ஆனா நம்ம தள்ளும் போது என்னன்னா திடீர்னு நம்புறோம். நம்மளுக்கு என்னன்னா நம்ம தள்ளுறோம் இதுக்கு முன்னாடி தள்ளுவோம் பார்த்தா முன்னைக்கு இறங்குச்சு நம்மளுக்கு நம்ம அலசர் அந்த மாதிரி இன்னொன்று அந்த பேக் சைடு நம்ம வேணும். பேக்கு பார்க்குறது பேக் ஸ்கூல் பேக் நல்லதான் அப்படி போடும் ஸ்கூல் பேக் சைடு வேணுமா. அப்புறம் அங்கே போனது அதான் சொல்ல மாதிரி டயரு வண்டி தான். டயரு ஸ்கூல் பேக் தான் முன்ன கட்சி. பாபி இருக்கும், ஸ்பைடர்மேன் இருக்கும், பேட்மேன் இருக்கும். ஆமா அது அதான் டயர் வீணாக கூடாதுன்னு சொல்லிட்டு டயர் பேக் தான். ஆனால் டயர் ரோட்ல போனா தூக்கிடும். இப்பெல்லாம் வந்துட்டு தம்பிக்கு வந்து இல்ல டயரை பத்தி பேசும்போது அவன் சின்ன பையன் இதெல்லாம் என்ன அப்படின்னு இல்ல இப்ப என்ன கதைனா முன்ன வந்து நம்ம பேக்க நம்ம எடுத்துட்டு வந்துருக்கு. இப்ப அவனுக்கு பேக்க அவங்க அப்பா அம்மா எடுத்தாங்க. அவனுக்கு கஷ்டம் தெரிய மாட்டேங்குது. அவங்க அப்பா அம்மா வச்சிடுறாங்க. பள்ளிக்கூடம் முடிஞ்சு அவங்க அப்பா அம்மா பேக்க தூக்கிட்டு போயிருக்காங்க. நமக்கு ரொம்ப சின்ன பையனா இருக்கும்போது ஒரு வேன்ல வந்து நானே முதல்ல ஏறது வேன்ல ஏறும்போது அந்த நேரம் பார்த்து அப்போதானே வேன்ல ஏறினேன் டைம். இப்போ எங்க அம்மா என்ன பண்ணாங்க எனக்கு வந்து தூக்கி வச்சேன் வேன்ல ஏற்றினேன். வேன்ல ஏற்றும் போது அந்த வேன்ல உள்ளவங்க வந்து அந்த உள்ளவங்க வந்து ஒரு மாதிரி என்னை விளைப்பாங்க. எனக்கு தெரியல விளைக்கிறாங்க என்னமோ நம்ம ராஜா இந்த மாதிரி விளைப்பாங்க. அப்புறமா தான் வந்து யோசிச்சு போது எனக்கு தூக்கி வந்து விடுறாங்களா அதுல வந்து நம்மளை விளைக்கிறாங்கன்றது எனக்கு அப்புறமா தெரியும். இப்போ அது இல்லை நம்ம காலத்தில் அது வந்து வித்தியாசமான செய்யும். இப்போ தூக்கிட்டு வந்து விடாம விட்டாதான் வித்தியாசமான செய்யும். அதான் அக்கறை இல்லை இந்த மாதிரிலாம் சேட்டை வந்து. அப்புறம் அன்னைக்கு ரீசெண்டா வந்து நானும் கூட்டாளி வந்து ஒரு இடத்துக்கு எனக்கு போனோடனே எனக்கு வெயில் கிடைக்கும். இந்த மாதிரி தண்ணி குடிச்சா வெயில் கிடைக்கும். சரின்னு சொல்லிட்டு ஒரு மால் ஷாப்பிங் மால் தான் சரி அங்கே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னு பார்த்தா அங்கே எங்கேயுமே பைப்பு தண்ணி இல்லை. இல்லை டிஷ்யூ வச்சு போயிட்டு இருக்கேன். நான் இது வயிறு வேற கிடைக்குது எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே சுற்றிட்டு அதான் அந்த சுற்றிட்டு நான் அப்புறம் அங்கேருந்து வச்சிருப்பாங்க. ஆனால் வந்து நம்ம பயன்பட ஓகே கிடையாது இருக்கும். ஓகே கிடையாது நம்ம கையா போக முடியாது. அப்போ நான் வந்து பார்த்தேன் இந்த போற இடத்துல எப்படா கழுவிக்கின்ற மாதிரி மண்டைக்கேறும். அதுக்கப்புறமா என்ன பண்ண நானே அந்த இடத்த விட்டு இறங்கி அப்புறம் கீழே ஒரு புத்தால் இருந்துச்சு. இந்த புத்தால வந்துட்டு நல்ல வேலை அங்கே பைப் இருந்துச்சு. அப்போ அந்த பைப்புக்கு அங்கே போய் நான் யூஸ் பண்ணி ஷாப்பிங் மால் இன்னொன்று ஷாப்பிங் மாலுக்கு தான் போயிட்டாங்க. நம்ம வெளியோடமே மறந்துடும் எங்கே எத்தனை மணிக்கு வந்தோம். இன்னொன்று வெளியே என்ன நடக்குது ஏன்னா நம்ம வாங்குற பொருள் அந்த விலையில ஃபோக்கஸாக இருக்கும். ஆமாம் இப்போ வெளியில் வந்து மழை பெய்யுதா அதனால தான் சில வீட்டில் காணொலி பார்த்துருக்கோம்.
எல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வந்து பார்த்தா மனைவி கடையிலே இருப்பாங்க. ஆமா ஆமா கூட்டு போனோம்னா ஃபோக்கஸ் அந்த கடையில தான் இருக்குமே தவிர வெளியில அது எதுவுமே இருக்காது. ஆமா ஆமா. என்னன்னா நான் எதுவும் சொல்லுவேன் என்னன்னா இப்போ ஒரு ஷாப்பிங் மால் வந்து போகிறோன்னு வச்சுக்கோங்க. நம்ம போயிட்டு குடும்பத்தோட போவோம். அந்த ஃப்ரெண்ட்ஸோட போகிறதுல அது ஒரு வேற மாதிரிலாம் நடக்கும். இப்போதான் எவனாவது எதையாவது இழுத்து விட்டுருவான். அதை கூட பார்த்தீங்களா இல்லையா, நம்ம ஒரு ஜாமான் எடுக்கலாம் போகும்போது அப்பதான் நம்ம சேட்டை பண்ணுவோம். ஒருத்தன் வந்து அப்பதான் அந்த இதை பிடிச்சி நோண்டிடுவான். அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு உண்மையிலே கழட்டி வந்துடும். அப்படி தெரியாத மட்டும் வச்சுட்டு போயிடும். அப்படின்னா ஒரு தடவை வந்து நானு ஃப்ரெண்ட்ஸ்லாம் போகும்போது அங்கே ஒரு இது லைட் பல்ப் இருக்குல்ல அதெல்லாம் வச்சிருக்காங்க. இப்படி வரிசையாக வச்சுருக்காங்க. அதுக்கு கேட்டுக்கிட்டாரு. அப்போ எல்லாருக்கும் பேசிட்டு இப்படி கையெடுக்கும் போது பட்டா முடிஞ்சிருச்சு. அப்படியே நம்ம என்ன தெரியும் அந்த டைம்ல அப்படியே இன்னொரு ஷாப்பிங் மால் இன்னொன்று என்ன சிறப்பான விஷயம், ஃப்ரீயா டீ காஃபி. ஆமா ஃப்ரீ காஃபி தான் செம்மையா இருக்கு. அதுவும் ஃப்ரீயா வேற தரா. இன்னொன்னு அது நல்லா இருக்கனால ஃப்ரீயா தரான், ஃப்ரீயா இருக்கனால நல்லா இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் குடிச்சாலும் மனசுக்கு அப்படியே திருப்தியா இருக்கு. இல்ல நீங்க கொஞ்சம் குடிச்சிட்டு போறீங்க, நீங்க வாங்கி போயிட்டு வந்து அது ஒரு சில இல்ல அது மறு வச்சு தருவோம். அது தொப்பி போட்டு வரிசையா இருக்கு. வரிசையா வந்து இங்க முதல் காஃபி கொடுப்பாங்க, பில்லு கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் அதை ப்ரோமோட் பண்றதுக்கு வச்சிருப்பாங்க. முதல்ல என்னன்னா இங்க இருந்து போயிட்டு அந்த காஃபி வாங்கி ஃப்ரீயா போயிருக்கு. திரும்ப வளர்ச்சி இந்த பக்கம் மூஞ்சி நான் பாக்குறேன். இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு பல திசைகள் இருந்து தாக்குறேன் அப்படின்னு நான் நினைச்சுக்குவேன். அவங்க எல்லாம் இதை பார்க்க வேண்டியது கடைசியா சொல்லி சின்ன பையனா இருக்கலாம் சரி விட்டுருக்கிறேன் பார்த்துருப்பாங்க. அப்ப இப்போ சின்ன பையனா அது அப்போ நான் அப்ப இதை பார்த்துட்டு வீட்டுல போயிட்டு இந்த டீ இதை கப்பை கொடுத்துட்டு வீட்டுல போய் எங்க அக்கா அங்க எங்கேயாவது அவங்க கிட்ட எனக்கு டீ கிடைச்சு எனக்கு கோப்பி கிடைச்சு அப்படிலாம் ஏதாவது சொல்லி அவங்க எனக்கு அப்படின்னாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணி அதுவும் அதிசயம். நம்ம போற நாளே அன்னைக்கு அந்த மாதிரி நல்லா இருக்கும். ஆமா அது திடீர்னு கிடைக்கும். ஏன்னா இப்ப போனா ஏன் கிடைக்க மாட்டேன் கட்டாயம். அப்பெல்லாம் நம்ம போட்டா தான் நம்ம போடுவோம். நம்ம இந்த என்டர்டெயின்மெண்ட் இந்த யூடியூப் சேனல் காசு அப்படி அனுமதி வாங்க. ஆமா அது முதல்ல இன்னொன்று இந்த என்னது பிளே கிரவுண்டு ஆமா பிளே வச்சிருப்பாங்க. அதனால பார்த்தா பெரிய ஆள் தான் உட்காந்து. ஆமா ஆமா இல்ல பெரிய ஆள் உட்காந்து விளையாடுறது இந்த அவனை மாதிரி ஆள்லாம் வச்சுக்கல. அவனோட ஆள் கிட்ட போய் பேசுறதுக்கு அப்படி உட்காந்து அங்கதான் உட்காந்து போன்லயும் பேசுவாங்க போட்டு. ஆமா அது அந்த மாதிரி ஏரியா தான். ஷாப்பிங் மால் கீழே உட்காந்து உனக்கு எதுக்கு தான் கட்டி வச்சுதான் மெயின்டைன் பண்ண மாட்டானே. ஆமா மெயின்டைன் இருக்காது சில நேரம் இல்லை. இந்த மாதிரி ஒரு தடவை என்னன்னா ஒரு தடவை அந்த இடத்தை அடைச்சி வச்சிருந்தாங்க. இப்ப இதெல்லாம் வந்து ஷாப்பிங் மால் நடக்கிற பரிதாபம். இன்னொன்று இந்த பொம்மை எடுக்கிற விளையாட்டு அது காசா முடியுமே தவிர பொம்மை எடுக்கிறது மீன்ஸ் என்ன பண்றாங்க. அப்போ வந்து இந்த இது திட்டம் பண்ணிருப்பாங்க. அப்போ வந்து அதுக்கு வந்து ஒரு 50 காசு இருக்கு அம்மாட்ட வந்து கேட்பாங்க. இப்ப வந்து 2 வெள்ளி பொம்மை இருக்கு. இப்போ வந்து 2 வெள்ளி வந்துட்டு இப்ப வயசு ஏறினோட அப்போ வந்து அதே ஆளுதான் இல்ல இப்ப அதே ஆளுதான் வயசு ஏறினோட பேபின்னு சொல்லிட்டு அங்க ஒரு 2 வெள்ளி இருக்காங்க. கேர்ள் ஃபிரெண்ட் 2 வெள்ளி விளையாடி இந்த மாதிரிலாம் அது எடுக்க முடியாது. சில பேர் குழந்தை உள்ளுக்கு அனுப்பிடுறானுங்க. சில பேர் குழந்தை உள்ளுக்கு அனுப்பிடுவானுங்க. குழந்தை உள்ளுக்கு அனுப்பி பொம்மை எடுத்து இப்படி இருக்கும். சில பேர் நம்ம ஆட்டிடுவாங்க. அது இது கீழே அது வந்து எடுத்துருவாங்க. அப்புறம் இடையில ஒரு ஷாப்பிங் மால்ல இன்னொரு கேம்ஸ் வந்து டான்ஸ் ஆகும். குத்துனா அது சரியா அந்த ரவுண்ட் மாதிரி இருக்கும். அந்த சரியா குத்துனா அங்கேருந்து போனோம். ஆனா அது வந்து உண்மையிலேயே சரியா இருக்குமான்னு தெரியாது. பார்க்க இருந்தா அப்படிதான் இருந்த மாதிரி இருக்கும். அதை வந்து பெருசாக தான் வச்சுருப்பாங்க. ஆனா சரியா தான் தந்துருவோம். அதுல வந்து நான் பார்த்ததுக்கு யாருக்காவது கிடைச்சிருக்கானே தெரியல. அப்போ ஏதாவது கிடைச்சிருந்துச்சுன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. நாங்களும் நிறைய தடவை கேட்க பண்ண மாட்டீங்க. இதெல்லாம் பண்ணுங்க நம்பிக்கை சார். நம்ம ஒரு ஷாப்பிங்க்கு வரப்போ ஒரு பட்ஜெட்டோட வரும். ஆமாம் பட்ஜெட் வந்துட்டு ஒரு 500 வச்சுக்கோங்க. வாங்கி சரியாக முடிஞ்ச 197 முடியும். முடிச்சுட்டு வர்றப்ப காசு கவுண்டர் தாண்டி வர்றப்ப முன்னே கேக் வச்சிருப்பானுங்க, என்னென்னமோ வச்சிருப்பாங்க சாப்பாடு. இருக்கின்றானுங்க அந்த மாதிரி காசு இல்லைன்னு மட்டும் தெரியாது அவனுக்கு. ஆனால் எல்லாத்தையும் வச்சிருப்பானுங்க. அப்போ பக்கத்தில் ஒரு காட்டு ஆரம்பிப்பாங்க. நின்றுட்டு நம்ம காசு எடுத்து தான் வருவோம். ஆனால் பார்க்குறப்ப நம்ம காசு கட்டிக்குமா இல்லையா, உண்மையிலேயே காசு கட்டிட்டு வந்தால் நம்ம மனம் பிரம்மையில தாண்டி வந்துட்டோம். ஆமாம் அப்படின்னு என்னதான் பண்ணுவீங்க. அது அங்கே என்ன யாரும் பார்க்குற மாதிரி இருக்கு.
அவன் போயிட்டான், நானும் போயிடுறேன். பாய்.